ஹாய். இது என்ன வீடியோ? இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹோம் டூர். ரொம்ப நாள் நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருந்தீங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹோம் டூருங்கிறீங்க. அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா இருந்தாலும் இன்னும் இன்னைக்கு எதுவுமே இல்ல. இருந்தாலும் வந்து நம்ம ஹோம் டூரை பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து ஸோ இதுதான் வந்து என்ட்ரி. ஐயோ, நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அம்மா தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் என்ட்ரி. தமிழ் வாசல். ஓகே, வாசல். என்ன வாசல்? இதுதான் வாசல். ஓ, நிலவாசல். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெளியில பார்க்கலாம், வெளியில எப்படி எல்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு. வெளியில நம்ம நிறைய செடி வச்சிருக்கோம், எல்லாமே ரியல், எல்லாமே உண்மையான செடி. இந்த செடி சொல்லணும்னா இது வந்து என்னோட ஃப்ரெண்டு சிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து ஒரு இடத்துல ஆட்டையை போட்டு தான் கொடுத்தாங்க. அதை நான் வந்து பொக்கிஷமா வச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ரியல் செடிஸ். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கும். பட் எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்கல, அதுதான் உண்மை. இதெல்லாம் அப்படியே இதுலயே போனா இதுலயே நமக்கு டைம் ஆயிடும். அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே போலாம் வாங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லார் வீட்லயும் இருக்க மாதிரி தான் ஹால் தான். எஸ், as usual. சோ சோஃபா இது யாரும் பார்க்காதீங்க. இது வந்து காவியா காட்டிடுறேன். இது வந்து நம்ம காவியா மேடம் தான் உடம்பு சரியில்லாம படுத்துருக்காங்க. சோ அவங்க வந்து சோ வந்து என்னன்னா நம்ம வீட்டோட செட்டப் மாத்திட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து திஸ் இஸ் என்னோட கட்டில் மெத்த அங்க இருந்தது. நம்ம வீட்டோட செட்டப் மாத்திட்டோம். அது ஏன்றத வந்து நான் அப்புறம் சொல்றேன், ரீசன் போக போக சொல்றோம். இது மாதிரி இதுதான் வந்து நம்மளோட ஹால். எஸ்டி5 வந்து இங்க இருக்க வேண்டியது டைனிங் டேபிள் தான். ஆனா நாங்க மேல உட்கார்ந்து சாப்பிடுவோம். இதுவரை நாங்க உட்கார்ந்து சாப்பிட்டதே கிடையாது. யாராவது வந்தாங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க. மத்தபடி நாங்க உட்கார்ந்து சாப்பிடுறோமான்னு கேட்டா கட்டில உட்கார்ந்து சாப்பிடுவேன், சோஃபால உட்கார்ந்து சாப்பிடுவோம், கீழே உட்கார்ந்து சாப்பிடுவோம், ரூம்ல உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஆனா டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறது மட்டும் சரித்திரம் கிடையாது. அதே மாதிரிதான் இது வந்து எல்லாருக்குமே தெரியும். டிவி எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஓடாது. ஐ மீன் ஓடாது, ஓடும். ரீசார்ஜ் எல்லாம் பண்ணியாச்சு, வைஃபை எல்லாமே போட்டாச்சு, ஆனா ஆன் பண்ண மாட்டோம். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அப்பதான் போடுவோம். அது வரையும் அது எனக்கு போர் அடிச்சது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் யூடியூப் ஓபன் பண்ணி சாங் கேட்பேன். இல்லைன்னா வந்து சோட்டா பீம், நிஞ்சா ஹட்டோரி அந்த மாதிரி பார்ப்பேன். அப்படி மெயினான ஒரு விஷயத்த எப்படி இப்படி போலாம், மேல லைட் வேற எரியும். ஸோ வந்து இது வந்து என்னோட 19th பர்த்டே கிஃப்ட்னு நினைக்கிறேன். 19th பர்த்டே. அதெல்லாம் காலேஜ்ல வாங்கின மெடல்ஸ். இது வந்து காலேஜ்ல வாங்கின மெடல்ஸ். அது வந்து சும்மா போத்தி சாரி டேக்கு கொடுத்த மெடல். அப்புறம் வந்து அதெல்லாம் என்னோட பேட்ச். ஸோ வந்து இந்த போட்டோஸ்ல இருக்க எல்லாமே ஒவ்வொரு மெமரிஸ். அதுல வந்து ஒவ்வொன்றுமே எனக்கு அதுல வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் எனக்கு பிடிச்ச, அதுல நிலா எனக்கு பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து செலக்டடா இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செல்ல குட்டீஸ்கள் இருக்கு. ஸோ இது வந்து எப்போ வாங்கினதுன்னா என்னோட அப்பாவோட நினைவு நாளுக்காக ஃபர்ஸ்ட் இயர் இதுக்காக நாங்க வந்து வாங்கினது. இது அதான் இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மெமரிஸ் தான். ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து ஏதாவது மீனிங் இருக்கணும். சும்மா வாங்கணும் அப்படின்றதுலாம் அதுக்காக இந்த கட்டில் மெத்தைக்கெல்லாம் மீனிங் இல்ல. பட் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ செடி எல்லாமே அப்படிதான். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து கனெக்ஷன் எல்லாரும் கொடுப்பாங்கல்ல, அதுதான் செடி எல்லாம் அந்த மாதிரி. அப்படியே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப மெயின், எல்லாமே வந்து ரொம்ப மெயின். இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் சென்னை வந்த புதுசுல ஒரு 10 இயர்ஸ் இருக்குமா, 13 இயர்ஸ் இருக்கும். நாங்க சென்னை வந்து 13 இயர்ஸ் ஆச்சு. ஆனா இது வாங்கி எப்படி 10 இயர்ஸ் மேல ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாங்கினது நாங்க சென்னை பீச், மெரினா பீச்ல வாங்கினோம். மெரினா பீச்ல வாங்கினாங்க. இது வந்து காவியா மேடம் வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தது. இது வந்து வாங்கினது, ஆனா எல்லாமே வாங்கினது. எப்போ இதெல்லாம் ஞாபகம் இல்லை. இதுவும் வாங்கினது. இது வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்தது. இது என் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தது. சோ இதுலயே இருக்கும். இதுவுமே அது சேம் அந்த மாதிரி தான் gift வந்ததுதான். இது வந்து நான் வந்து கோயில், என்ன கோயில் இது, குன்றத்தூர்ல வந்து இந்த இது வாங்குனது. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து அடம் புடிச்சு பெருசாலாம் கேட்காது. சின்ன சின்ன பொம்மைகள் சின்ன வயசுல விளையாடுற பொம்மையா தான் கேட்பாங்க. அது நிறையவே இருக்கும், காட்டுறோம், அதையுமே காட்டுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் ஆல்ரெடி காமிச்சது தான், ஒரு தான். பட் இதுல வந்து எங்க அம்மா அப்பாவோட இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே உள்ள போனோம்னா அடுத்து வந்து வீட்டோட செட்டப் மாத்தணும் சொன்னோம்ல, அது என்ன ரீசன் அப்படின்னா அது இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். வாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா
வீட்டோட செட்டப் ஏன் மாத்தணும் அப்படின்னா ரீல்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதா எல்லாமே லைவ் எல்லாமே இருக்கட்டும். இப்போ கூட லைவ் நம்ம வந்து ஸ்டில் அந்த பழைய ஐ மீன் அந்த பழைய பொசிஷன்ல தான் போடுறோம். ஆனா ஸ்டூடியோ ரூம் அப்படின்னு ஒண்ணு வேணும். ஷூட் எடுக்கிறது இல்ல சும்மா வந்து நமக்கு நிஜமாலுமே ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயா வேணும் இந்த ரூம்ல வந்து அப்படின்றதுக்காக. பெரிய பெட் தான் கிடைச்சு. ஆனா நோ யூஸ். யாருமே படுக்கிறது கிடையாது. எதுவுமே இல்ல. வேஸ்டா ஏன்னா வேஸ்டா ஏசியா தான் இருக்கு. என்னோட ரூம்ல இருக்குன்றதுனால வந்து அங்கேயேதான். அங்கதான் வந்து எல்லாமே 2வது படுத்துக்கிறோம். திவ்யாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லுவீங்களா? அதுக்கெல்லாம் இந்த இடம் தான் மெயின் சொல்லலாம். சோ நம்மளோட மிஷின் வந்துட்டு இங்க தான் இருக்கு. ஆமா. சோ திவ்யா போடுற எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மெயின் வந்து இதுதான். சோ வந்து ஸ்டூடியோ ரூம் மாத்துறதுக்காக தான் நம்ம வந்து வீட்டோட அதுக்கப்புறம் செட்டப் பீரோ மாத்திட்டோம். பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா மேடம்க்கு வாங்கினது தான் இந்த பீரோ. ஆக்சுவலா பார்த்தா திஸ் இஸ் மை பீரோ. என்னோட பீரோனே இதெல்லாம் ஒரு நாளைக்கு கண்டிப்பா வேற ட்ரெஸ் லாக்ல லாக்ல போடலாம். இது வந்து அம்மாவோட பீரோ. சோ வந்து இது வந்து என்னோட பீரோ. மேடம்க்கு இப்பதான் வாங்கணும். வாங்கிட்டு ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வெளியில இருந்ததுனால இது வாங்கியுமே பத்தல. இன்னொரு பீரோ இருந்தாலும் பத்தாது. ஏன்னா ஆஃப் சாரி கலெக்ஷன் இவங்ககிட்ட நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு பீரோ வேணும். அதுக்கெல்லாம் வேற மாதிரி ஐடியா பண்ணி வச்சிட்டோம். சோ இதுலயே ஃபுல்லா ஆயிடுச்சு ஆல்ரெடி. இதுக்கெல்லாம் ஒரு பிளாக் போடுறோம் கண்டிப்பா. இது வந்து நம்மளோட பழைய பீரோ தான். அம்மாவோட துணி. அம்மா மாதிரியே பழைய பீரோ. சரி ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஏன் இதை வந்து நான் சொன்னேன்னா இது வந்து ஸ்டூடியோ ரூமா மாத்திட்டோம். இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து கெட் ரெடி வித் மீ போடலாம், அப்படியே வந்து டிரான்சிஷன் போடலாம். ஸோ வந்து அதுக்கெல்லாம் தேவைப்படும் இல்லையா நம்மளோட எப்படி சொல்றது, கொஞ்சமாவது அமைதியா கையை வச்சுட்டு இருங்க. ஸோ நம்மளோட டக்குனு அது வாயில வர மாட்டேங்குது. நம்மளோட திங்ஸ்ன்னு வச்சுக்கலாமே, டக்குன்னு வாயில வரல. எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்கே வச்சிருக்கோம். இந்த சும்மா அப்படியே கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அரேஞ்ச் பண்றோம். இந்த ஷூட்டிங் ஃப்ளோர் மாதிரி இந்த ரூம் வந்து அப்படியே மாத்திடலாம் கொஞ்சம் கொஞ்சமா அரேஞ்ச். ஸோ வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வாஷிங் மிஷின். இந்த வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் 3வது கவர் மாத்திட்டோம். ஏன் கவர் கிழிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் கவர் கிழியும் போது மாத்தணும், செகண்ட் டைம் கிழியும் போது மாத்த, தேர்ட் டைம் பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படின்னு. ஆமா, ஏன்னா எப்படி புதுசு மாத்தினாலும் வந்து ஒருத்தன் கிழிச்சிடறான். இந்த வீட்டுல சேட்டை பண்றதுன்னு ஒருத்தர் இருக்கான். கோவம் வந்தாலும் சரி, சந்தோஷம் இருந்தாலும் சரி, அவன் ஃபர்ஸ்ட் வர இடம் இந்த இடம் தான். இதை போட்டு அப்படியே கிழிச்சிருவான். அதனால அதே மாதிரி புதுசா இந்த வீட்டுல ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்ட கூட இந்த மாதிரி கவரு இல்ல மேட். நேத்து மேட்ல புடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தான். மேட் புதுசா எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி குசி ஆயிடுவாரு ஐயா. அப்படியே புடிச்சு அட்டை பெட்டி இதெல்லாம் போட்டா ஃபுல்லா கிழிச்சிருவான். அதனால வந்து இதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கு போது கவரே மாத்த கூடாதுன்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். ஸோ வந்து பரவாயில்ல, பழைய கவர் இருக்கட்டும். புது மிஷின் மாத்திட்டோம். வாஷிங் மிஷின் புதுசு மாத்திட்டோம். ஆனா கவர் மாத்தலாம். அப்படியே தான் வச்சு. சரி ஓகே. அப்படியே வந்து மெயின் ரூம் இது வந்து நம்மளோட அதெல்லாம் ஓகே பாத்ரூம் எல்லாமே. அப்படியே இது வந்து திஸ் இஸ் த ரியல் ஒன் அப்படி சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம்ல இருந்து நம்ம பார்க்கணும்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் அ கிஃப்ட். அஃப்கோர்ஸ் இது வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்து ஸ்கூல் டைம்ல. பட் இதுல வந்து அது அழகான முகம் இருக்கனால அந்த கிஃப்ட்டுக்கே அழகுன்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே. ஸோ வந்து வாங்க, இதுதான் வந்து என்னோட ரூம். இல்ல என்னோட ரூமா இருந்துச்சு, ஃபேமிலி ரூம். இது அவங்க ரூம் எல்லாம் ஆக்சுவலா என்னோட ரூமா இருந்துச்சு. இப்ப அத வந்து அவங்க மாத்தி ஃபேமிலி ரூம் மாத்திட்டாங்க. என்ன எல்லாருமே ஒரே இடத்துல படுக்கிறப்போ அது ஏன் அங்க இங்க அப்படின்ட்டு. ஏன்னா காவியா மேடம் வந்து சின்ன வயசுல இருந்தே கீழே படுத்து பழகல. அவங்க வந்து பெட்டு தான் வேணும் அப்படிங்கறதுனால அவங்க பெட்ல தான் படுப்பாங்க. இவங்க கொஞ்ச நாள் அந்த சிங்கிள்ல இருந்து கீழே என் கூட படுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சரி எனக்கே கஷ்டமாச்சு. அந்த ரூம்ல வெட்டியா இருக்க பெட்டை தூக்கி இதுல மாத்தி மேடம் இருக்க சின்ன கட்டில தூக்கி ஹாலுக்கு மாத்தி. ஏன்னா நம்ம எப்பவுமே டயர்டா இருக்கோம்னா நம்ம ஹால் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் உடனே ஹால்ல தான் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஹால்ல தூங்குற பழக்கம். ஈவன் எனக்குமே இருக்கு. இப்ப அந்த கட்டில் போடாததுக்கு முன்னாடி நான் சோஃபாலே தூங்கிடுவேன். வந்து டயர்டா இருந்துச்சுன்னா. இப்பெல்லாம் எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. அதான் பெட் இருக்கு அப்படியே தூங்கிடுவேன். இப்போ இன்னொன்னு தூங்கணும்னு நினைக்கும் நம்ம டிவி பாக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சோஃபால உட்காந்து கம்ஃபர்டபிளுக்கு தான் எல்லா திங்ஸுமே. இப்போ வந்து அதுலயே வந்து பெட்லயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்குறது இன்னும் சுகமா இருக்கு. அதுக்காக இது வந்து இவங்களோட பெட் ஆயிடுச்சு. ஏன்னா ஏசி 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசி வந்து ரிப்பேர்ல சர்வீஸ் பண்ணும் போதுல அவங்க வந்து சொன்னாங்க பீரோ வந்து இருக்கக்கூடாது, அந்த இரும்பு வந்துட்டு அதிக கூலிங்க இழுத்துடும் அப்படிங்கிறதுனாலே மெயின் ரீசன் அதுதான். பீரோ ரெண்டையும் அந்த ரூம்ல தூக்கி போட்டுட்டு சோ அப்படியே இது அப்படியே ஃபுல் பெட். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த இடம் வந்து லைவ் போடுற இடம். எல்லாரும் லைவ் போடுற இடம் நான் சொல்ல வரல. லைவுக்கெல்லாம் முன்னாடி 2 years பேக்
2 இயர்ஸ் பேக் போனோம் நம்ம லைவ் வந்து 3 months 4 months முன்னாடி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 2 இயர்ஸ் பேக் போனோம்னா ஒன்ஸ் பண்ணாம இதுதான் என்னோட வந்து எப்படி சொல்றது, முழு நேரம் என்னோட இடமே இதுதான். ஒர்க் பண்றதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், சம்டைம்ஸ் இப்படியே தூங்கிடுவேன், லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன், நைட்டு ஃபுல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவேன். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இது தூங்குது. ஆமா, இப்போ வந்து இது வந்து லைவ் பிளேஸா மாறிடுச்சு. நிறைய பேருக்கு தெரியும் இங்கதான் நம்ம உட்காந்து லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அஃப்கோர்ஸ் இதுல வந்து என்னோட லேப்டாப் சிஸ்டம்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். லைக் மைக்ல இருந்து எல்லாமே வந்து நம்மளோட நெசசரி திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸோ வந்து வேற வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்க பாத்திருப்பீங்க. இப்ப வந்து இங்க மாறிடுச்சு. வாட்ச் எல்லாம் அங்கங்க ஆணி அறையக்கூடாது வீட்டுல அப்படிங்கறதுனால வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்டைல் மாத்திக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் தனியா தான் விளாக் போடணும். ஏன்னா டைம் ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கும். அதனால வந்துட்டு ஓகே, இத வந்து தர மாட்டேன். இதுக்கும் ஒரு vlog போடுவேன் நான். என்ன ட்ரெஸ்ஸஸ் நான் சொன்னேன்ல, ஆஃப் சாரி கலெக்ஷன் இருக்கு நிறைய. வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தனியா இருக்கு, ஆபீஸ்க்கு போடுறது தனியா இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், அதுல இயரிங்ஸ் என்னோட ஜும்கா கலெக்ஷன் ரொம்பலாம் பெருசாலாம் இல்ல, ரொம்ப பெருசாலாம் இல்ல, கொஞ்சம் ஜும்கா கலெக்ஷன், கொஞ்சம் வந்து வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து தனியா ஒரு வீடியோ போடணும் இல்லையா. ஸோ இதுலயே போட்டோம்னா டைமும் அதிகமாகும், அதுக்கப்புறம் வந்து போர் அடிச்சிடும். ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளோட ரூம் டூர், ஐ மீன் சரி ஹோம் டூர். இல்லை ஒரு கிச்சன் இருக்கு பேலன்ஸ். ஸோ அப்படியே கிச்சனுக்கு போகலாம், அப்படியே தான் கிடக்கும். ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னால் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ஹோம் டூர்லாம் போட முடியல. வாங்க நெக்ஸ்ட் கிச்சனுக்கு போகலாம். அப்புறம் வந்து மெயினானது, எல்லார் வீட்லயுமே இருக்கு, எல்லார் வீட்லயும் இது வந்து பூஜை ரூம். இதுதான் நிறைய பேர் யூடியூப் சேனல் கேட்பீங்களா, சாய் கவி மீனிங் என்ன, சாய் கவி மீனிங் என்னன்னு கேட்பீங்க. சாயப்பாவோட பேர் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம் சாயின்னு சொல்லிட்டு. ஸோ கவிங்கிறத என்னதை சேர்த்து சாய் கவி அப்படின்னு வச்சிருப்போம். பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பூஜை ரூம். அது இப்போ வந்துச்சு, அது யாரு, அது நம்ம இதுல கொடைக்கானல் போனப்போ வாங்கினோம்ல, வேலப்பர் முருகர். ஸோ இதுதான் நம்மளோட பூஜை ரூம். ஸோ பூஜை ரூம்னா தனியா தான் நம்மளோட சாமி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லா மேக்சிமம் பார்த்தா சாய்பாபா தான் இருப்பாரு, அதிகமா இருக்கிறது சாய்பாபா தான் இருப்பாரு. இதுக்கு தனியா சொல்லணும், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நம்ம வாங்கணும், அதனால அது தனியா தான் சொல்லணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மளிகை சாமான் இங்க இருக்கும். இன்னொன்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்க எப்பவுமே வந்து ஒரு 2 மாசத்துக்கு வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிடுவோம் எப்பவுமே. ஏன்னா வந்து நம்மளால அடிக்கடி போய் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால அட்லீஸ்ட் 2 monthsக்கு இருக்கும்ல, 2 monthsக்காவது வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்ப வந்து ஆல்ரெடி 1 monthக்கு காலியாகி இன்னொரு மந்த்துக்கு காலியாக போய் நம்ம திருப்பி பர்ச்சேஸ் பண்ண போனோம். ஸோ வந்து அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அதான் இன்னும் சமைக்கல. அடுப்புமே இப்பதான் வாங்கணும் நம்ம. அடுப்புமே வந்துட்டு இப்ப வாங்கினது தான். அடுப்பு போயிடுச்சு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம வந்த புதுசுல அடுப்பு வாங்க, அது ஒரு 14 வருஷத்துக்கிட்ட அந்த அடுப்பு இருந்துருச்சு, போயிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம போய் இப்ப இந்த அடுப்பு வாங்கணும், 3 burner உள்ளது. ஆனா 3 burner பேருக்கு எல்லாருமே வாங்குறதுனால நம்மளும் வாங்கிட்டோம். யூஸ் ஆகுறது என்னமோ 2 தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், சமைச்ச ஒண்ணுலயே முடிச்சிருவோம். சும்மா பேருக்கு நம்மளும் பந்தா காட்டணுங்கிறதுக்காக 3 அடுப்பு வாங்கி வச்சு. ஆனா ஏதாவது எமர்ஜென்சி நம்ம இல்ல ஏதாவது வந்து பெரிய எப்படி சொல்றது சாமி கும்பிடுறனால அப்படின்னா அவசரத்துக்கு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ல இந்த மாதிரி எனக்கு செட்டப் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கணும். பட் இது அப்படி கொஞ்சம் இருக்கு பாத்தீங்கன்னா. இந்த மாதிரி ஜாடி வந்து புளி கல்லு உப்பு மெயினா இருக்கணும். அதுக்கப்புறம் சால்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த மாதிரி ஆயில். இதுக்கு கிச்சனுக்குன்னு தனியா போடுவோம் ஒரு நாள், அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நம்ம ஹோம் டூர் அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு தனித்தனியா நம்ம ஒரு நாள் கண்டிப்பா போடுவோம். எங்கெங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், அது எவ்வளவு கம்மியான பிரைஸ்ல வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்த மறந்துட்டோம், நம்மளோட குண்டோட மெயின். குண்டோட ஃபுட் இங்கதான் இருக்கும். குண்டு என்ன சாப்பிடுவான்? அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான். சொல்லு பாப்போம். அவன் வந்து கண்ணாடி வந்து பாத்துட்டோம்னா நான் வந்து கண்ணாடி அடிமை ஆயிடுவேன். எப்பெல்லாம் எனக்கு சும்மா அதாவது வந்து நம்ம இப்படி
கிச்சன் கிராஸ் ஆனோம்னா இப்படி வந்துட்டு ஓகே அப்படி திரும்பி இப்படி போகும்போது ஓகே அப்படியே கிளம்பிட்டு வந்தாலும் இங்கே பாக்குறதா, திருப்பி வந்தாலும் இங்க பாக்குறது, அந்த ஒரு பழக்கம்ன்றனால இந்த கண்ணாடி இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா இந்த ஃப்ரேம் அந்த இதுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து அம்மா சொன்ன மாதிரி குண்டு என்ன சாப்பிடுவான் அப்படின்னு அவன் கேட்டீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டான். நிறைய பேர் சொல்லுவீங்க தயிர் குடுக்கலாம், பால் குடுக்கலாம், முட்டை, மட்டன், எல்லாமே சிக்கன் எல்லாமே குடுக்கலாம். ஆனா அவன் எதுவும் சாப்பிட மாட்டான். ஆமா, அவன் 6 மாசம் வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டான். ஈவன் கேசரி சாப்பிட்டான், ரஸ்க் சாப்பிட்டான், முறுக்கு சாப்பிட்டான். அவன் சாப்பிடாத ஐட்டமே இல்ல, ஃபுல்லா சாப்பிட்டான். ஏன்னா அவனை 1 இயர் வரையும் நாங்க வெளியிலயே விடல. நாங்க பண்ண தப்பு 1 இயர் வரையும் உள்ளேயே நாங்க வச்சுக்கிட்டோம். வெளி உலகமே தெரியாத அளவுக்கு அவன் இருந்துட்டான். அதனால அவன் ஃபுட்டு இந்த வெளியில போய் அந்த மாதிரி இல்ல. இது என்னைக்கு சாப்பிட்டு பழகுனானோ அந்த ஃபுட்டு தான் அவனுக்கு. வேற இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே எடுக்கிறது இல்ல. 3 நாள் கூட சாப்பிடாம இருப்பான். பட் 3 நாள் ஆனாலும் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடுவான். வேற எதுவுமே சாப்பிட மாட்டான். தண்ணி மட்டும் இருந்தா போதுன்னு குடிச்சிடுவான் 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் பசி தாங்க மாட்டான். ஏன்னா ரீசெண்டா கொடைக்கானல் போனப்ப நாங்க அனுபவிச்சோம். ஃபுட்டு போட்டு வச்சுட்டு போனோம். ஆனா வேற பூனைகள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. ஜன்னல்லாம் திறந்து விட்டு அங்கங்க எங்கெங்கெல்லாம் அவனுக்கு தெரியுமோ அந்த இடத்துல எல்லாம் அங்கங்க நிறைய ஃபுட் வச்சுட்டு போனான். ஆனா வந்து பார்த்தா எல்லாமே வந்து வேற பூனைங்க சாப்பிட்டு இருந்தது. அவன் வந்து அப்படியே லிட்டரலா தெரியுது, அவனோட வயிறெல்லாம் அப்படியே வந்து சப்பியா ஒரு மாதிரி ஆயிட்டான். நாங்க இறங்குறோம், இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டான். அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பசியோட பிள்ளை எங்களுக்காக எப்ப வருவாங்கன்னு அப்படியே உட்கார்ந்துருந்தான் இதுல. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலே அவனை விட்டுட்டு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப எங்க போனாலும் அவனை விட்டுட்டு போனா 1 நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவனை விட்டுட்டு அந்த 3 நாள் அப்படிங்கிற மாதிரி போறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ இதுதான் வந்து அவனோட பிளேஸ். இன்னொன்னு என்னன்னா, நாங்க சொல்லுவோம், யாரு நம்புனீங்கன்னு தெரியல, நீங்க பாத்தீங்கன்னா குண்டோட கிளாஸ் பாருங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி. ஆமா, என்னன்னா ஒரு நாள் வந்து அன்னைக்குதான் லிட்டரலா நாங்க வந்து நான் சொல்றேன் இதுவரை 4 டம்ளர் இருக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே செட்டா வாங்கும்போது 4 நாள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ வந்து 4 டம்ளர் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து நாங்க வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் வந்து நானா யாருன்னு தெரியல, தண்ணியை குடிச்சிட்டு அந்த டம்ளர்ல வச்சுட்டோம். சாப்பிட்டு இருக்கும் அவன் அந்த தண்ணியில வந்து டம்ளர்ல வந்து தண்ணி குடிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், துரத்தி விடுவோம்ல, சிப்போட அப்போட அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அஞ்சு தண்ணி காலி அவனுக்கு ஒரு கிண்ண மாதிரி அதுலதான் தண்ணி வைப்போம், ஃபுல்லா வைப்போம் கிண்ணத்துல. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டேன், அங்க போயிட்டு அந்த டம்ளர் தான் அந்த டம்ளரை போட்டு இது பண்றான், லைக் இப்படி சொரன்றான், அந்த மாதிரி பண்றான். எத்தனை பேரை நம்புவீங்கன்னு கூட தெரியாது. நாங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து தண்ணி வைக்கிறோம், அவன் குடிக்கவே இல்லை. சரி நம்ம டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த இந்த கிளாஸ்ல ஊத்தி வச்சக்கு அப்புறம் அவன் குடிச்சான். சரி ஓகே, பயபுள்ள வந்து நமக்கு என்ன, நம்ம என்ன பண்றோமோ அதேதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த டம்ளரை அவனுக்குன்னு தனியாவே அவன் டம்ளர்ல இருந்தாதான் தண்ணி குடிப்பான், இல்லைன்னா குடிக்கவே மாட்டான். அது ஒண்ணு, அவனுக்கு நம்ம என்ன பண்றோமோ அப்படியே பண்ணணும் அப்படின்னால அவனுக்கு அந்த டம்ளர்ல தண்ணி ஃபுட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அத வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். அவனுக்கு அந்த லைட்டா ஸ்மெல் அடிச்சா கூட சாப்பிட மாட்டான். சுத்தமா இருக்கணும், அவனுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கணும். அப்புறம் மெயின் இன்னொரு லாஸ்ட் முடிக்க போறப்ப நான் கால்றேன். அதாவது இந்த வயசு ஏஜ் பொண்ணுங்கெல்லாம் என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா மேடம் என்ன கேட்பாங்கன்னா, நேர மேல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படியே பாருங்க, இதெல்லாம் மேடம் வந்துட்டு அங்கங்க போறப்பெல்லாம் கேட்குற ஐட்டம்ஸ். எப்படின்னா ஒரு சின்ன பிள்ளையோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படிதான் இப்ப மைண்ட் செட் இருக்கு அவங்களுக்கு. இந்த மாதிரிதான் வேணும். இன்னும் நிறைய கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி காரு, இந்த பபுள்ஸ் விடுவோமே அந்தது, போனு, நிறைய பேருக்கு போன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போனு அந்த மாதிரி குட்டி அந்த இது காதுக்கு போடுறதுல அந்த சவுண்ட் வருது. அப்புறம் அந்த பொம்மை பாத்தீங்களா, அது என்ன பொம்மை, அந்த பொம்மைக்கு தலை சீவிட்டுலாம் உட்காருவாங்க எப்ப பார்த்தாலும். ரொம்ப பேரு ஏன்னா உனக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் புதுசு, இப்பதான் வாங்கினது. எல்லாமே வந்து எனக்கு வந்து பிடிச்சு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றுமே வந்து நான் லிட்டரலா சொன்னேன். சின்ன வயசுல கூட நம்ம குழந்தைங்க எல்லாம் எப்படி அடம் பிடிச்சு, அந்த வயசுல இவங்க அந்த மாதிரி என்ஜாய் பண்ணல. அதனால இப்ப வந்து போராடலாம் அதை கேட்டு நான் அப்படியே ஓப்பனா சொல்றேன், எனக்கு சின்ன வயசு நீங்க வாங்கி தரல, அப்ப நான் இப்ப கேக்குறேன்ல, இப்ப வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் அப்படியே கேட்டு நான் உண்மையா அடம் முடிப்பேன், எனக்கு அது வேணும், எனக்கு இப்ப வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுவேன். ஏன்னா நமக்கு சின்ன வயசுல அதை பார்க்கும்போது ஆசையா இருக்கும், வாங்கணுமா இல்லையா அதெல்லாம் எதுவுமே நினைவு இருக்காதுல்ல. ஸோ இப்போ வந்து அதை வாங்கி அதுல இருந்து விளையாடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளவுதான், நம்மளோட ஹோம் டூர் வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஸோ இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்மளோட வீடியோஸ் vlog வந்து டெய்லி வரும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்று நான் காட்டிகிட்டே இருக்கோம். ஸோ இதோட நம்ம vlog முடிஞ்சிக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் அவர் ஹோம் டூர். பை பாய்.